வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதல்களுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம். கடினமான காலங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் உறுதி. பிரதமர் மோடி தலைமையில் நள்ளிரவு நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவை கூட்டம். வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் மோடி கலந்தாலோசித்ததாக தகவல். இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி ஈரானுக்கு எதிரான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல். வரும் நாட்களில் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்கள் தீவிரமடையும் என்றும் இஸ்ரேல் இன்னும் முழு பலத்தை காண்பிக்கவில்லை என்றும் அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. இஸ்ரேலிய படைகள் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் மையப்பகுதியில் தீவிரமாக தாக்கி வருவதாகவும் வரும் நாட்களில் தாக்குதல்களின் வீரியம் மேலும் வலுவடையும் என்றும் மிரட்டல். ஈரான் மீதான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களில் உச்ச தலைவர் கமேனி உட்பட 48 முக்கிய தலைவர்களை கொன்றுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. திட்டமிட்டதை விட ஈரான் மீதான தாக்குதல் மிக சிறப்பாகவே நடைபெறுவதாகவும் எண்ணெய் விலை உயர்வு பற்றியோ ஹார்முஸ் நீரிணை மூடுவது பற்றியோ கவலை இல்லை என்றும் பேச்சு. ஒன்பது ஈரானிய கடற்படை கப்பல்களை அமெரிக்க படைகள் மூழ்கடித்ததாக அதிபர் ட்ரம்ப் பரபரப்பு தகவல். அமெரிக்க ராணுவம் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் தாக்கப்படவில்லை, ஈரானின் ஏவுகணைகள் தடுத்து அழிக்கப்பட்டன என்றும் தகவல். போர் பதற்றம் காரணமாக ஈரான் வான்வழியை தவிர்த்து வரும் விமானங்கள். நடுவானில் விமானங்கள் மொத்தமாக திணறிய அதிர்ச்சி காட்சி வெளியாகி பரபரப்பு. மத்திய கிழக்கு பகுதியின் மிகப்பெரிய சரக்கு துறைமுகமான துபாயின் ஜபல் அலி துறைமுகத்தை தற்காலிகமாக மூடுவதாக அதனை நிர்வகிக்கும் டிபி வேர்ல்ட் நிறுவனம் அறிவிப்பு. போர் பதற்றம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்படுவதாக வாடிக்கையாளர்களுக்கு சுற்றறிக்கை. ஹார்முஸ் நீரிணை வழியாக இயக்கப்படும் தனது அனைத்து சரக்கு போக்குவரத்து கப்பல்களையும் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்துவதாக மார்ஸ்க் நிறுவனம் பரபரப்பு அறிவிப்பு. உலகளவில் சுமார் 15% சரக்கு கண்டெய்னர்களை கொண்ட இந்நிறுவனத்தின் அறிவிப்பால் உலக எண்ணெய் வர்த்தகம் பெருமளவில் பாதிக்கப்படும் என்று தகவல். என்னை அழைத்து விசாரித்த அனைவருக்கும் முதலில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் என்று பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து வீடியோ வெளியீடு. சில மணி நேரங்களுக்கு துபாயில் உச்சகட்ட பதற்றம் நிலவியதாகவும் ஆனால் தற்பொழுது தான் பாதுகாப்பாக இருப்பதாகவும் வீடியோ மூலம் தகவல். I feel incredibly blessed to have such a strong and united team around me, and everyone had stayed calm, supported one another and shown real strength during a very frightening situation. And currently we are safe now and have been moved to a more secure place. ஈரானின் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு நாடு முழுவதும் வலுக்கும் கண்டனம். தமிழ்நாடு, டெல்லி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இஸ்ரேல், அமெரிக்காவிற்கு கண்டனம் தெரிவித்து இஸ்லாமியர்கள் போராட்டம். திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று கற்பனை செய்து கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். வரும் தேர்தலில் என்டிஏ அரசாங்கம் அமைய மக்கள் முடிவு செய்துவிட்டதாகவும் பேச்சு. Has made up its mind. The people have decided that DMK has to be sent out. They also know very clearly that only NDA can bring in change. I can see it in your eyes. The next government of Tamil Nadu will be
an NDA government. திமுக அரசு மக்களுக்கு நல்லாட்சி தராமல் மாஃபியா அரசியல் செய்து வருவதாக பிரதமர் மோடி காட்டம். ஊழல் கொள்ளையடித்துள்ள திமுகவினர் மக்களுக்கு பிரச்சனை கொடுப்பதாகவும் பாய்ச்சல். புத்தகம் எடுக்க வேண்டிய மாணவர்களின் கைகளில் இன்றைக்கு கஞ்சா இருக்கும் அவலம் என்று நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மோசமான திமுக ஆட்சியை என்டிஏ கூட்டணி அகற்றும் என்றும் சூளுரை. யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் வருகிறது. மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றி 210 இடங்களில் அதிமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் என்றும் இபிஎஸ் உறுதி. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததாக இபிஎஸ் பெருமிதம். திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்காததுடன் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்தை முடக்க பார்த்ததாகவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தென் மாவட்ட மக்களுக்கு பயன்படுகின்ற விதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மத்திய அரசு கொடுத்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் முடக்க பார்த்த அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று அன்புமணி பாராட்டு. ஜெயலலிதா இல்லை என்றால் 69% இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கும் என்றும் பேச்சு. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் மற்றும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடப்பதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. இருண்ட திமுக ஆட்சியை வீழ்த்தி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்றும் உறுதி. மதுரையில் பிரதமர் பங்கேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக, அமமுக தொண்டர்கள் இடையே வழிவிடுவதில் தகராறு. சிந்தாமணி பகுதியில் ஏற்பட்ட தகராறு மோதலாக மாறியதில் ஒருவருக்கு மண்டை உடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. மதுரையில் என்டிஏ பொதுக்கூட்டத்திற்குள் நுழைய முயன்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கைது. கள்ளக்குறிச்சியில் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி மற்றும் கருப்பு பலூன் பறக்கவிட முயன்றவர்களை தடுத்து நிறுத்திய காவலர்கள். மதுரையில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்திற்கு திமுக அரசு இடையூறு செய்ததாக பரபரப்பு புகார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. மதுரையில் என்டிஏ கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பியூஷ் கோயல் திருச்சி மாநாட்டில் தொகுதி பங்கீடு குறித்து வெளியிடுவோம் என்றும் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 11 மணிக்கு திடீர் டெல்லி பயணம். தொகுதி பங்கீடு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதாக தகவல். வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குவோம் என்று திமுக கூறுவதை ஏற்க முடியாது. தங்களது கோரிக்கையை ஏற்றால்தான் பேச்சுவார்த்தை தொடரும் என்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் திட்டவட்டம். மார்ச் 4ஆம் தேதி தஞ்சை செங்கிப்பட்டியில் தவேக தலைவர் விஜய் தலைமையில் நடக்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி. நிர்வாகிகள் சந்திப்பு பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு
காவல்துறையிடம் தவிக மனு அளித்த நிலையில் அனுமதி. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் ரெங்கசாமி கோரிக்கை. மாநில அந்தஸ்துக்காக இதுவரை 13 முறை சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்து அனுப்பியிருப்பதாகவும் பேச்சு. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இங்கே செயலாற்றினாலும் ஒரு மாநில அந்தஸ்து, ஒரு தனி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசானது புதுச்சேரி மக்கள் விரும்பியவாறு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானமாக இயற்றி சுமார் 13 முறை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் இன்று முதல் தொடங்குகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. 3412 தேர்வு மையங்களில் 8,27,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற தெப்ப உற்சவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி முழக்கம் எழுப்பி வழிபாடு. T20 உலகக்கோப்பை தொடர் சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி அபார வெற்றி. கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி அசத்தல். மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. வரும் 5ஆம் தேதி மும்பையில் நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது இந்திய அணி. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக விளையாடி வெற்றிக்கு வித்திட்ட இந்திய அணி வீரர் சஞ்சு சாம்சன். 50 பந்துகளில் 97 ரன்கள் அடித்து இறுதி வரை போராடிய சஞ்சு சாம்சனுக்கு ஆட்ட நாயகன் விருது.